பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் சென்னை 2ஆம் கட்ட மெட்ரோவில் புதிய வசதி அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி நடைமேடை தண்டவாளம் இடையே தடுப்பு கதவுகள் அமைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் தாயுமானவன், 2ஆம் கட்ட மெட்ரோவில் என்ன மாதிரியான புதிய வசதிகளாம் அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு? விவரங்களை பதிவு பண்ணுங்க. சென்னையில போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கு மெட்ரோ ரயில் சேவை முக்கிய பங்காற்றி வருகிறது. 2வது கட்ட பணிகளை பொறுத்தமட்டில் மாதவரம் முதல் சிறுசேரி சிப்காட் வரையிலும், பூந்தமல்லி முதல் கலங்கரை விளக்கம் வரையிலும், மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரையிலும் 3 வழித்தடங்கள்ல 118.9 கிலோமீட்டர் தொலைவுக்கு தற்போது பணிகள் நடைபெற்று வருகிறது. பூந்தமல்லி முதல் கலங்கரை விளக்கம் வரையிலான வழித்தடம் 26 கிலோமீட்டர் தூரத்துக்கு பணிகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சூழல்ல முதல் போரூர் வரையிலான ஆள் இல்லாத மெட்ரோ ரயில் சேவையுடைய இறுதிக்கட்ட பணிகள் என்பது முழுவீச்சில நடைபெற்று வருகிறது. 95% பணிகள் நிறைவேறியிருக்க இறுதிக்கட்ட பணிகளும் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில தான் ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயிலை இயக்கி சோதனை ஓட்டம் என்பது வெற்றிகரமாக நடத்தி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பயணிகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடிய வகையிலும், ஆள் இல்லாத மெட்ரோ ரயில் இயக்குவதை தீவிரப்படுத்தக்கூடிய வகையிலும் பூந்தமல்லி போரூர் வழித்தடத்தில் இருக்கக்கூடிய ரயில் நிலையங்கள்ல முதற்கட்ட திட்டத்தில் இல்லாத அரை உயர நடை மேடை தடுப்பு கதவுகள், அதாவது பிளாட்ஃபார்ம் ஸ்கிரீன் டோர்ஸ் என்று சொல்வார்கள், இந்த கதவுகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதுகாப்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருப்பதால ஏராளமான பயணிகள் கூறக்கூடிய பட்சத்துல ரயில் வந்து நின்ற பிறகாக இந்த கதவுகள் திறக்கும். அதன் பிறகாக பயணிகள் எளிதாக ரயிலின் உள்ளே செல்வதற்கு ஏற்பாடுகள் என்பது மேற்கொள்ளப்படும். அந்த வகையில் ஒரு பாதுகாப்பு அம்சம் பொருந்தி இந்த திட்டம் என்பது வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. போரூர் பூந்தமல்லி வழித்தடத்தில் இருக்கக்கூடிய பூந்தமல்லி பைபாஸ், பூந்தமல்லி, முல்லைத்தோட்டம், கரையாஞ்சாவடி, குமணஞ்சாவடி, காட்டுப்பாக்கம், ஐயப்பந்தாங்கல், தெல்லியகரம், போரூர் பைபாஸ், போரூர் சந்திப்பு ஆகிய 10 ரயில் நிலையங்கள்ல இந்த ஆள் உயர நடைமேடை தடுப்பு கதவுகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இதே போல மெட்ரோ ரயில் கட்டத்துடைய அனைத்து 2வது கட்ட ரயில் நிலையங்களிலும் இந்த ஆள் உயர நடைமேடை தடுப்புகள் என்பது அமைக்கப்பட இருப்பதாக ரயில்வே நிர்வாகத்தின் தரப்புல தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. எனவே அலுவல் நேரங்கள்ல அந்த முதற்கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துல ஏராளமான பயணிகள் ரயில் வரும்போது அந்த ரயிலுக்கு அருகாமையில் நின்று ஆபத்தை உணராமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் இருந்தது. விபத்து ஏற்படக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இவை அனைத்தும் 2வது கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துல தவிர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி தாயுமானவன், உங்களுடைய விவரங்களுக்கு. 1,25,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.